படம் நல்லா தான் இருக்குது ஆனால் ஸ்லோவாக போகும். ஆனால் அந்த 3Dலாம் நான் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், பார்க்கலாம். மோகன்லால் டைரக்ஷன் ஸோ எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? டிஃப்ரெண்ட்டாக தான், எப்பவும் 3D பார்க்குற மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, என்ன விஷயம் சொல்ல விரும்புகிறாரு அதாவது மோகன்லால்? அந்த கோவோட பாரம்பரியத்தை சொல்கிறாரு, அவ்வளோதான். ஒர்க் அவுட் ஆயிருக்கா படம்? ஓகே தான். ஓகே தான். மியூசிக் பரவாயில்லையா? ஓகே, மியூசிக் நல்லா தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு படம். மோகன்லாலோட டைரக்ஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு. குழந்தைகளுக்காக அந்த படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எப்படின்னா இருக்குது? ஓகே, ரெண்டும் ஓகே தான். செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. லேக் இருக்கா படத்தில்? இல்லை, இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா மியூசிக் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஏதாவது பரவாயில்லையா? எமோஷனல் எப்படி இருக்கு? இல்லை, சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. பார்க்கலாம். பார்க்கலாம். விஷுவல் நல்லா இருக்கா? விஷுவல் எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. ஓகே, என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? விஷுவல் சூப்பர். ஓகே, மோகன்லால் எப்படி பண்ணியிருக்காரு? அட்டகாசமாக பண்ணியிருக்குது, நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. I didn't like it basically. That's all. Why actually? Why? Because this the story is made for kids, and the movie entire length it was showing some sentiments, some deep emotions, which cannot be understood by the kids. Okay. And it was very slow pace. That's all. And first half and second half obviously. Not particularly. Second. See, entire the lengthy movie is of same pace. I think his first direction is Mohanlal. And I don't like it that much. It was not up to the mark which we are expected from. You like the visual something? Visuals was okay, good, not bad. Okay, thank you. நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது, நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு, எல்லாமே சூப்பராக இருக்குது. மோகன்லால் ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? மோகன்லால் நல்லா ஆக்ட் பண்ணுவாங்கல்ல, கிரேட் ஆக்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப் தான் பெட்டராக இருந்த மாதிரி தோணுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே தான், இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. யாருக்கான படமா இருக்கும்? குழந்தைங்களுக்கா இல்லை எல்லாருமே பார்க்கலாம், குழந்தைக்கு ஸ்பெஷலி நல்லா இருக்கும். உங்களுக்கு எப்படி தான்? நல்லா இருந்துச்சு. ஓகே, செகண்ட் ஹாஃபா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் ஓகே தான் இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. விஷுவல் நல்லா இருக்கா? விஷுவல் செம்ம, 3D எல்லாம் ஓகே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மோகன்லால் ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. நல்லா பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. சொல்லுங்கள். மூவி பார்த்தீங்கன்னா மோகன்லாலோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் எக்ஸலண்ட் எஃபர்ட். டைரக்ஷன் பொறுத்தவரை நல்லாயிருக்கு, எக்ஸலன்ட் சினிமாட்டோகிராஃபி. மியூசிக் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக மியூசிக் தான் லைவ் கொடுத்துட்ருக்கு. பட் நெகட்டிவ் பார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ராகிங், ஸ்லோ, அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப வீக்காக இருக்குது. மற்றபடி ஒன்ஸ் ஓகே, சில்ட்ரனுக்கு எடுத்திருக்காங்க, ஃபேமிலி வந்து பார்க்கலாம். இட்ஸ் குட் குட் ஆட்டம். விஷுவல் இஸ் வெரி குட், குட் சினிமாட்டோகிராஃபி. அது நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம். அதை நல்ல பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் நல்ல குட் மியூசிக். பட் அவர் பாடிருக்கக்கூடாது, ஒரு நல்ல சிங்கர், நம்ம பெஸ்ட் சிங்கர்ஸ்லாம் இருக்காங்க, வச்சு பாடியிருந்தோன்னா படம் எங்கேயோ போயிருக்கோம். நல்லா கம்மியாக இருக்குது. எனிவே குட். 3D படம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு. மோகன்லாலோட ஃபஸ்ட் டைரக்ஷன், அவங்க 40 வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே படத்தில் இருக்குது. நல்லா இருந்தது. பின்ன குழந்தைகளுக்கு இது இப்போ வெக்கேஷன் டைம், குழந்தைகளுக்கார ரொம்ப நல்லா பிடிக்கும். செகண்ட் ஹாஃபில் இருந்தால் கதையை ஆரம்பிக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் எல்லாமே ஒரு நமக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். செகண்ட் ஹாஃபில் தான் கதை ஆரம்பித்து வருது. லாஸ்ட்டு எல்லாமே நல்லா இருந்தது. விஷுவல் ட்ரீட்டு தான் படம். படம் மெயின்லி விஷுவல் ட்ரீட்டு தான். இது ஃபஸ்ட்டு இது வந்து குழந்தைங்களுக்காக நல்ல படம் இருக்கும். கிளைமேக்ஸ் வர எல்லா குழந்தைகளுக்காக இது பிடிக்கும். இப்போ வெக்கேஷன் டைமில் குழந்தைகளுக்காக இது ரொம்ப நல்லா பிடிக்கும் படம். எமோஷனல் இருக்குது, கொஞ்சம் இமோஷனலாக இருக்குது, ஒரு நல்ல ஒரு ரிலேஷனாக இருக்குது. குழந்தைகளுக்கு நல்லா ரிலேட் பண்ண முடியும் படம். மியூசிக்கு, டைரக்ஷனு, இந்த தியேட்டர் விஷுவல் ட்ரீட்டு தான் மெயின். 3Dல பார்த்தா செம்மையாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக பிடிக்கும். நல்ல படம். மண்டே வாட்சபிள் மூவி தான். அதில் குழந்தைகளுக்கு இந்த கிறிஸ்மஸ் வெக்கேஷனில் குழந்தைகளை கூட்டி ஈஸியாக ஒரு 2 hours போய் பார்த்துட்டு வரலாம். அது எல்லாம் குழந்தைகளுக்கு வேண்டி மட்டும்தான். அந்த ட்ரெய்லரே பார்த்துட்டு போங்க. ட்ரெய்லர் என்னென்ன வருதோ அதுதான் மூவியில் வருது. குழந்தைகளுக்கு ஈஸியாக இருந்து பார்த்து போகலாம். இந்த கிறிஸ்மஸ் வெக்கேஷன்ஸுக்கு ஃபேமிலியாக போய் இருந்து பார்க்கலாம். நோ வயலன்ஸு, நோ வல்கர் லாங்குவேஜஸ் எதுவும் இல்லை. க்ளீன் மூவி, ஒரு கொமிக் மாதிரி. நமக்கு எல்டர்ஸுன்னு போர் அடிக்கும், ஆனால் ஃபேமிலி குழந்தைகளுக்கு இருக்கிறவங்களுக்கு ஓகே தான். பாப்கார்ன் சாப்பிட்டு சிம்பிளாக இருந்து பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு மூவி. அது வேறொரு அட்டெம்ப்ட். இந்த மாதிரி மூவி இன்னும் வரவே இல்லை. இன்னும் வரணும் நிறையா. ஸ்ட்ராங் ஸ்டோரியாவது வரணும். அது வெறும் உடனே வருவேன். எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் ஃபேமிலியாக இருந்தால் இன்னும் பெட்டர். ரோஸ் யாருக்கானி படம் பார்க்க வந்தோம்னா மோகன்லால் காணி. இப்போ வந்து சமீப காலமாக 2023-24 மலைய சினிமா ரொம்ப சூப்பராக இருக்குது. சின்ன பசங்களாம் கலக்குறானுங்க. ஃபாசில் ஜோசப்பாக இருக்கட்டும், ஃபஹத் ஃபாசிலாக இருக்கட்டும், நம்ம
அது பேர் என்ன, சின்ன சின்ன பசங்க பிரேமலு படத்தில் நடித்தவன், மஞ்சுமேல் பாய்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கலக்குன்னு கலக்குறானுங்க. அப்படிப்பட்ட படம் வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ மோகன்லால் நடிச்சிருக்காப்புல. மோகன்லால் சும்மாவே ஆக்டிங்கில் வந்து வெளுத்து வாங்கிடுவாப்புல, பயங்கரமாக பண்ணுவாப்புல. அதான் எப்போவுமே மோகன்லால் ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்தவங்க டேரக்ஷனில் வந்து அவ்வளோ பின்னுவார். ஸோ அவரே டேரக்ட் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணலான்னு பார்த்தா ஒரு 45 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஒரு கதையை தேர்ந்தெடுக்க தெரியுதா? நீங்கள் என்ன கதையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? முட்டாள்தனமாக ஆக்டிங் ஸ்கோப்புக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கணும். அவனுக்கு தெரியும் இந்த கதையில் நம்ம என்ன நடிக்க முடியும். ஒரு பூதம் என்ன பண்ண முடியும்? உட்காந்து அழுமா, உட்காந்து சிரிக்குமா, இல்லை ஏதாவது பண்ணுமா? எதுவுமே பண்ணாமல் புலம்புன்னு புலம்பிட்டு உட்காந்துட்டு ஒன்றுமே இல்லை, ஜடா மாதிரி நடக்கிறாப்புல, ஜடா மாதிரி திரும்பி வராப்புல, 4 பேரை தூக்கி போடுறாப்புல, இருக்கிறாப்புல, கையை ஊன்னு காக்குறாப்புல, ஆகுறாப்புல. அவருக்கு மட்டும் இல்லை, கூட இருந்த சுற்றி உள்ள எந்த கேரக்டருக்குமே நடிக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. நீங்கள் சும்மா வந்துட்டு போங்க, நான் பார்த்துக்கலாம். ஆனால் பொருட்செலவை பார்த்தீங்கன்னா அள்ளி கொட்டியிருக்காங்க. காசு என்ன வேணாலும் வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கானுங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்க. ஆனால் கதையை தேர்ந்தெடுக்க முடியாதது வந்து அவர் அட்டர் ஃபெயிலியர் ஆகிட்டார். 45 வருஷம் தமிழ் சினிமாவில் ஒரு கதையை அதாவது என்ன சொல்ற டெபு டைரக்டராக வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. ஒரு டெபு டைரக்டர் வந்து 45 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன மாதிரி கதையை சூஸ் பண்ணிக்கணும்? அட்லீஸ்ட் நான் நடிக்கிறதுக்குள்ள ஸ்கோப் பண்ணிக்கிறோம்டா அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கணும்ல. எதுவுமே பண்ணாமல் முட்டாள்தனமாக 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே கங்குவா பார்த்துருக்காப்புல, எல்லாமே பார்த்துருக்காப்புல, எல்லாமே ரசிக்கலை, மக்களை வந்து வெறுத்து தூக்கி போட்டாங்க. இப்பேற்பட்ட படத்தை வந்து இவர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணதுக்கு பெரிய தப்பு. இந்த படம் வந்து இந்த வருஷம் தமிழ் சினிமாவுக்கு இந்த வருஷம் மோகன்லாலுக்கு வந்து 4வது படம், 4வது அட்டர் ஃப்ளாப்னே சொல்லலாம். இந்த வருஷம் அவருக்கு வந்து ஒரு பேடான வருஷம். பணம் விஷயத்துலையும் சரி, நடிப்புலையும் சரி, எதுலேயுமே வந்து பேர் வாங்கி தரவே தராது. சின்ன பசங்களாம் செம்மையாக நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த படம் வந்து ரொம்ப மோசமான படமாக அமைஞ்சிருச்சு. எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே ஃபீல் பண்ணல சொல்லணும். படத்தோட எக்ஸ்பெக்டேஷனை சுக்குநூறாக உடச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா படத்தை வந்து போய் பார்த்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, மோகன்லால் சார் அவர் நடிச்சிருக்காரு அப்படின்றதுக்காக பார்த்தோமான்னு கேட்டால் கிடையாது, அவரோட டைரக்ஷனுக்காக தான் போய் பார்த்தோம். சரி ஓகே, இவரை வச்சு நிறைய டேரக்டர்ஸ் படம் எடுத்திருக்காங்க. ஸோ இவர் எப்படி படம் நடிச்சிருக்காரு, இவர் எப்படி இவரோட டைரக்ஷனில் இது பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது ரொம்ப வேஸ்ட்டாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எப்பயுமே ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் அப்படின்னா ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்க, இந்த ஏஜ் குரூப்பு இதுதான் நம்ம ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஆடியன்ஸுக்கு எடுக்கிறோம் படம் அப்படின்னு தெரியாமல் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பாதி படம் வந்து சின்ன பசங்களை கவர் பண்ணுற மாதிரி இருக்குது, பாதி படம் அப்படியே வந்து கொஞ்சம் ஹிஸ்ட்ரி அப்படி இப்படின்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ எந்த ஆடியன்ஸை வந்து கவர் பண்ண போகிறோன்ற ஐடியாலே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ரெண்டுமே மோசமாக தான் இருந்தது. ரெண்டுத்துலையும் கண்டென்ட் கிடையாது. இப்போ ஒரு சீனில் வந்து ஒரு ஹீரோ அழுகிறாரு அப்படின்னா அதை நம்மளை ஏதாவது ஃபீல் பண்ண வைக்கணும். நம்மளை எமோஷனலாக ஃபீல் பண்ண வைக்கிறது வேறு, அட்லீஸ்ட் ஐயோ அப்படின்ற அந்த ஒரு ஃபீலாச்சும் வரணும். இந்த படத்தில் எங்கெல்லாம் வந்து அந்த எமோஷனல் சீன் வருதோ அங்கெல்லாம் நம்ம கனெக்ட் ஆகாது. அட்லீஸ்ட் இந்த படத்தை பார்த்து கொஞ்சம் கோமாச்சு ஆகுமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அங்கே எங்கேன்னு மிஸ்மேட்ச் பண்ணி படம் ஓவராலாக தூங்குறதுக்கு எந்த மாதிரியான ஒரு படம் தேவையோ அப்படி இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக எடுத்துகிட்டு போவாங்க. ஒவ்வொரு கேரக்டரையும் எடுத்துகிட்டு வந்து ஏன் எடுத்துகிட்டு வந்தோம், எதுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு தெரியாத மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. 3D நல்லா இருந்தது. ஒரு 2D படம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்த 3D எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு 30 மினிட்ஸ் கிட்டே இருக்கும். அந்த கல் நவர்றது, ஒரு சில ஃபைட் சீக்வன்ஸ் அதெல்லாம் நல்லா இருந்தது. மற்றபடி வந்து விஷுவல்ஸில் வந்து அந்த ஆர்ட் டைரக்டர்ஸ் எஃபோர்ட் போட்டிருப்பாங்களா அதெல்லாம் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் எல்லாம் அதுதான் சொல்கிறேன், படமே நல்லா இல்லை. கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்த்த அளவு கிடையாது. கிளைமேக்ஸ் வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட நம்ம அழுவ வைக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ட்ரை பண்ணது ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டால் கிடையாது. மோகன்லால் படம் மாதிரி இல்லை, இது வந்து நம்ம கேஷ்மோரால் ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல, எப்படி கார்த்திக் சாரோட கெட்டப் இருக்கும், தாடி மொட்டை வச்சுட்டு மொட்டை அடிச்சுட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன அதில் அவர் கொஞ்சம் ஆன்டகனிஸ்ட் மாதிரி இருப்பார், இதில் ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் மாதிரி வந்திருப்பார். சிம்பிளாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அலாவுதீன் படத்தையும் கங்குவா படத்தையும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? கங்குவா படமே நிறைய பேருக்கு பிடிக்கல, அலாவுதீன் எந்த காலத்துலேயும் வந்த படம், இது ரெண்டுத்தையும் குழப்பி எடுத்தால் எப்படி இருக்குமோ அதுதான் வந்து பரோஸ் படம். ஒர்க் அவுட் ஆகாது. மலையாள ஆடியன்ஸ், நமக்கு தமிழ் ஆடியன்ஸுக்கு இது ஒர்க் அவுட் ஆகலை, மலையாள ஆடியன்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டால் அவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அவங்களுமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு மலையாள ஆடியன்ஸ் எப்பயுமே கதை நல்லா எதிர்பார்ப்பாங்க, விஷுவலாலாம் செகண்டரி தான். அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் கதையும் கிடையாது. ரேட்டிங் அப்படின்னு இந்த படத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 2.5 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். உண்மையாக சொல்லணும்னா மலையாள மூவி இப்போ ரொம்ப தமிழ் ஆடியன்ஸை ரொம்ப கவர் பண்ணிச்சு. அதை நம்பி தான் உண்மையிலேயே நான் போனேன் ப்ரோ. உள்ளே போய் உட்காந்தோடனே அப்படியே 3Dலலாம் பார்க்கும்போது ஓகே மரண மாதம் இருக்க போது போல் அப்படின்னு நினச்சிட்டு போனால் கொஞ்ச நேரத்தில் எதுக்குடா வந்தோம், சரி ஏதோ வந்துட்டோம் பார்ப்போமேன்னு உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரம் ஆனோன்னே எதுக்கு எடுத்தாங்கன்னு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு இந்த படத்தை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தோம், ஓ எப்படா இன்டர்வல் விடுவீங்க, தயவு செய்து விடுங்கடான்னு கெஞ்சுற மாதிரி இருந்தது. விட்டு அடுத்த நிமிஷம் போயிட்டோம். சரி ஆக்சுவலி அதாவது பரவாயில்ல, ஃபஸ்ட் ஹாப் தான் அப்படி இருந்தது, செகண்ட் ஹாப்பாவது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட போனால் செகண்ட் ஹாப்பு சுத்த ஒஸ்ட்டு. என்ன படம்னே எனக்கு கண்டுபிடிக்கவே தெரியல. ஆக்சுவலி இது வந்து ஹாரர் மூவியா, இல்லை உண்மையிலே ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியா, இல்லை சில்ட்ரன்ஸ் மூவியா, இல்லை காமெடிக்காக ஏதாவது ட்ரை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே படம் முழுக்கவே எனக்கு என்னால் கண்டுபிடிக்க முடியல ப்ரோ. சுத்தமாகவே எனக்கு எப்படின்னா
டெத் ஸ்லோ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அது என்னன்னே தெரியாத அளவுக்கு இருக்குது, மக்களுக்கே புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. படம் பார்த்ததில் எனக்கு கடைசி வரைக்குமே புரியலை. ஏதோ ஒரு புதையலை வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து மோகன்லால் சார் வந்து ஒரு கோஸ்ட், ஒரு பூதமாக இருக்கார். ஆனால் அவரை பூதமாக என்னால் கனெக்ட் பண்ணிக்கவே முடியலை. அந்த ஒரு விஷயத்தை சுத்தமாக கனெக்ட் பண்ணிக்க முடியலங்கும் போது படம் எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது. கிளைமேக்ஸாவது கொஞ்சமாவது நல்லா கொடுத்துருக்கலாமேன்னு தோணுச்சு. இடைஸ் ஃபைட்லாம் கொடுக்குறீங்களே, அந்த ஃபைட்டாவது நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, ஆனால் கிளைமேக்ஸ் சுத்தமாக செட்டே ஆகலை எனக்கு. அங்கே அதில் கொண்டு வந்திருக்க கேரக்டர்ஸுமே கனெக்ட் ஆகிற மாதிரி எந்த ஒரு ஃபீல்மே இல்லை. அவங்க கோவப்படும்போது கூட நமக்கு சிரிப்பு தான் வருது. என்னடா கோவமாப்பட்டாங்க எவ்வளோ நேரம் அப்படிங்கிற அளவுக்குலாம் யோசிக்க தோணுது. அழுகிறாரு, என்னடா அழுதாரா இப்போ அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. எந்த ஒரு இடத்துலையுமே கனெக்ட் ஆகலை, கதையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆக்சுவலி ரொம்ப எதிர்பார்த்தேன், ரொம்ப பயங்கர ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. டோட்டலாக அஃபெக்ட் ஆன மாதிரி இருக்குது. மலையாள படமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த டவுட் இப்போ எனக்கு வந்துருச்சு. இது மலையாள படமா என்னடா இது அப்படிங்கிறது உண்மையிலே அவங்க தான் டைரக்ஷன் பண்ணாங்களாங்கிற அளவுக்கு இருந்தது.